guys, welcome to our YouTube channel. After the long daysக்கு அப்புறம் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக போடலான்னு இருக்கேன். ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெரிய கேப் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டின்னர் vlog பார்க்க போகிறோம். என்னென்னா நைட்டுக்கு சிம்பிள் ரெசிபி தான், இட்லி வித் ஆனியன் சட்னி. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ரைஸ் நான் வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னென்ன குவான்டிட்டின்னு சொல்லிடுறேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால 4 வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளியில் 3, பூண்டு, கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இருக்குது, பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பெரிய மிளகா, காரம் இல்லாததுங்கிறதுனால ஒரு 4 மிளகா வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு. இது வந்து மல்லி வந்து தண்டோட போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. ஸோ வந்து மல்லி கொஞ்சம், அப்புறம் அந்த மல்லியோட தண்டும் வச்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பெருங்காய பவுடர் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, பண்ணலாம் வாங்க. கடாய் ரெடியாக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரைஸ், இப்போ நம்ம ஆனியன் சட்னி பண்ண போகிறோம். ஆனால் வந்துட்டு ஆப்ஷனில் இப்போ இது என்ன கொடுக்குன்னு தெரில. ஓகே, நம்ம கறியிலே வைக்கலாம். ஓகே, 600 இருக்கட்டும். ஐயோ, முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை மறந்தாச்சு, இருங்க எடுத்துகிட்டு வரேன். செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில். நம்ம வதக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிரவுண்ட்நட் ஆயில். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், ஆனால் எனக்கு வந்து கடலெண்ணெய் தான் பிடிக்கும், அதனால் கடலெண்ணெய். எண்ணெய் காயிட்டோம். மீன்வயல் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் கடலைப்பருப்பு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வரும் உங்களுக்கு. நான் கையில் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயில் இன்னும் கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். ஓகே, அது ஆயிலில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு பூண்டு போடணும். புளி வந்து நம்ம வந்து இது ஆயிலில் போட வேணாம், இது நம்ம அரைக்கும் போது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இது அதிலே போட்டுக்கலாம். பூண்டு குறைச்சி வச்சிடலாம், கருக போட்டு வச்சுட்டு பூண்டி நல்லா சாப்பிடணும். பண்ணிவிட்டு அடுத்து கருவேப்பிலை. வெடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி. ஓகே, ஃப்ளாஷ் லைட் போட்டுப்போம். பச்சை மிளகா போட்டு ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் சால்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே கொடுத்துக்கலாம். இப்போ கூட இது வந்து டக்குன்னு உங்களுக்கு குக் ஆகிடும், அதனால் நம்ம இதை ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னடா ஆனியன் இப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஆனியன் சட்னி அரைக்க தானே போகிறோம். ஸோ எப்படி இருந்தாங்க நம்ம இஷ்ட சமையல் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஆனியனை கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். சரிங்களா, இந்த கடலைப்பருப்பெல்லாம் டக்குன்னு கறிக்கிறோம், அதனால் டக்கு நம்ம ஆனியனை போட்டுடலாம். ஓகே, இருங்க, இந்த ஆனியனையும் நம்ம போட்டு ஆட் பண்ணுறோம். எல்லா ஆனியனும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, கடலைப்பருப்பு வந்து ரொம்ப போடக்கூடாது, மண் மாதிரி ஆகிடும், அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உளுந்து தாளிப்பில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வெங்காயம் வதங்கும் போதே இந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு, அதே அப்படியே அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வேகும். அதனால் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்
இந்த குறைச்சி வச்சுக்கலாம். டக்குன்னு பிடிக்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இண்டக்ஷனோட ஒரு இது. குறைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த தக்காளியை போட்டுடலாம் கைஸ். ஓகே, தக்காளி பழங்களை அதுவும் நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாம். ஆனால் வரைக்க போகிறோம், அது வந்து எந்த ஷேப்பில் இருந்தால் நமக்கு சாப்பிடும் போது வர போகிறதில்ல. அதனால் நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன்னா 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். டிஃப்ரெண்ட் டெக்னிக் ஆஃப் ஆனியன் சட்னி. பட்டை மிளகா போட்டு சில பேர் பண்ணுவாங்க, நான் பச்சை மிளகா போட்டு பண்ணுவேன். சில நேரம் பச்சை மிளகா 2 பட்டை மிளகா 2 ரெண்டுமே போட்டு பண்ணுவேன். சரி, இது கொஞ்சம் நம்ம வந்து அந்த இதெல்லாம் எக்ஸ்பீரிமெண்ட்லாம் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ட்டு இப்படியே போட்டுருவேன். ரொம்ப வதங்காமல் சும்மா லைட்டாக வதங்கிட்டு அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோசுங்கிற மாதிரி கொத்தமல்லி பாருங்க, இது கூட போட்டுடலாம். இல்லை வதங்குறப்பே போட்டுடுச்சுன்னா நல்லா இருக்கும். போட்டு பெருங்காயத்தூள் ஆக்சுவலி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அதையும் எல்லாமே போட்டுது. காலி ஆயிடுச்சு. மிக்ஸ் வதங்கினோன்னு காட்டுறேன். ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புளி வச்சுட்டு அரைக்கணும். அவ்வளோதான். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு தாளிக்கும் போது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சு. இதை நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நான் என்னுடைய ஸ்டைலில் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிப்பேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறோம், பட் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சோன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ஒரு 2-3 நாளைக்கு. கார சட்னிக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த ஆனியன் சட்னிக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி இந்த போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு சட்னி அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கணும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டுக்கலாம். ஓகே, நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. சூடாகட்டும். இது வந்து இப்போ டக்குன்னு சூடாகிடும், டப்புன்னு வெடிச்சிரும். இந்த கருவேப்பிலையை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இந்த கடுகு உளுந்த இதில் போட்டுடலாம். டப்னு வெடிக்கும். உளுந்தெல்லாம் ஒட்டியிருக்கு, பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா பொரியிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்புன்னு வெடிக்கும். ஓகே, கடைசியாக வந்து ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணியே எப்படி இதாவது பார்த்தீங்களா? இது அப்படியே இதில் குட்டி வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ஆனியன் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப், ஸ்வாதி லைஃப் ஸ்டைல் vlog.